ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பேர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என் பேர் சத்யன். நான் எங்கள் ஊரோட முதல் பட்டதாரி. எங்கள் வீட்டில் எல்லாருமே இதை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டு என்னை முதல்ல சென்னைக்கு அனுப்புனாங்க. நானும் எங்கள் வீட்டை பலமாக்கலாம் இது பண்ணி தான் கனவோடு சென்னைக்கு வந்தேன். ஆனால் இங்கே என்னுடைய கம்பெனியில் இருக்க அரசியல் சூழ்நிலைனால என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. சந்தோஷமாக தொட்டிலில் வாழ்ந்த இந்த மீனை தூக்கி கடலில் போட்ட மாதிரி எனக்கு ஒன்றுமே புரியல. இது வேலை போயிருச்சுன்னு எனக்கு உணர்றதுக்கே ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. இதை வீட்லேயும் சொல்ல முடியாமல் புது வேலை கிடைக்காம நான் தவிச்சிக்கிட்டு இருந்தேன். இது போதாதுன்னு வீட்டு வாடகை சாப்பாட்டுக்கு இருக்கிற காசெல்லாம் தண்ணியாக செலவழிச்சு இதில் வீட்டில் வர காசு எதிர்பார்க்க ஆரம்பித்தாங்க. இதனாலே நான் நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நிமிஷத்துலேயே என் வாழ்க்கையை மாற்றிடணும்னு நினச்சேன். எனக்கு ஒரு வேலையை தேடணும்னு வெறி வந்துச்சு. ராவும் பகலும் தேடினேன். பல நாள் இப்படி தேடியே நான் என் தூக்கத்தை மறந்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. நான் என்னையே இழந்தேன். இதுக்கெல்லாம் தீர்வு தூக்கம்தான்றது எனக்கு ரொம்ப பொறுமையாக புரிஞ்சிச்சு. சொல்லு தம்பி. ஹலோ அண்ணே. என் தூக்கத்துக்காக தூக்கமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச மெடிக்கல் ஷாப்காரர்கிட்ட நான் தூக்கத்துக்காக ஒரு மாத்திரை கேட்டேன். நான் வேலை போயிடுச்சு. வீட்லேயும் கடன் பிரச்சனை வேற. என்ன ஆகுது உடம்புக்கு? ரொம்ப கை கால்லாம் வலிக்குது. அது பிரச்சனை இல்லாமல் தூக்கத்தையே நான் மறந்துட்டேன். சுத்தமாக தூக்கமே இல்லைண்ணா. சொல்லுங்க. இரா தம்பி, 2 நிமிஷத்துல கூப்பிடுறேன். சரிண்ணா.
ஹலோ ஹலோ அண்ணா. அண்ணா எனக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்கண்ணா, வேணும்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா. தம்பி இருப்பா, டாக்டர் பார்த்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் டேப்லெட் கொடுக்குறேன். அண்ணா நான் இல்லைண்ணா, இப்போ நான் டாக்டர் பார்க்குற நிலைமையெல்லாம் இல்லைண்ணா. நான் எனக்கு வேணும்ண்ணா. இல்லைண்ணா, நான் நேரில் வரேண்ணா, ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேண்ணா, நேரில் இருந்து வாங்கிக்கிறேன். நான் நிதானமே இல்லாதப்ப எடுத்த முடிவால் இந்த மாத்திரைக்கு அடிமையாகி என் லைஃபே போயிடுச்சு.